Hello everyone, welcome to Neera Techies. இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா .NET Core Web API அப்ளிகேஷன்ல எப்படி ஆத்தென்டிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றது அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஆத்தென்டிகேஷன் டைப்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக் ஆத்தென்டிகேஷன் இருக்குது, JWT டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், சம் லாஜிக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரோல் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ பட் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக் ஆத்தென்டிகேஷன் தான் நான் கவர் பண்ண போறேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்ளிகேஷன் ரன்னிங் மோடில் தான் இருக்குது. இதோட அவுட்புட் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது ஒரு கெட் மெத்தேடு. ஈவன் போஸ்ட்மேனில் கூட நான் அந்த சர்வீஸ் வந்து ரன் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்காக நம்ம சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலுமே அது டேட்டா ப்ரொவைடர் தான். ஸோ இதில் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. சில சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் தேவையில்லை, சில சர்வீஸ்க்கு ஆத்தென்டிகேஷன் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு நம்ம ப்ராடக்ட்லாம் பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் எதுவுமே இல்லை. ஈவன் நீங்கள் லாகின் பண்ணாமல் கூட பார்த்துக்கலாம். பட் நீங்கள் இப்போ ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா அப்வியஸ்லி உங்களை லாகின் பண்ண சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் போட்ட ஆர்டர் பார்க்கறனாலும் நீங்கள் லாகின் பண்ணிட்டு தான் போயிட்டு நம்மளோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். நம்மளோட ஆர்டரை இன்னொருத்தவங்க பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் ஆத்தென்டிகேஷன் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்மளோட .NET Core அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸ் பேஜ் இருக்கு, அதுதான் கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடான சேஞ்சஸ் பண்றது. அங்க போயிட்டு நம்ம சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இது நம்மளோட ஸ்டார்ட் அப் பேஜ். இந்த யூஸ் ஆத்தரைசேஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிடலாம். யூஸ் ஆத்தென்டிகேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்லர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம பேசிக் ஆத்தென்டிகேஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஹேண்ட்லர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆத்தென்டிகேஷன் ஹேண்ட்லர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்லர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆத்தென்டிகேஷன் ஹேண்ட்லர் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆத்தென்டிகேஷன் ஹேண்ட்லருக்கான நேம் ஸ்பேஸ் மைக்ரோசாஃப்ட் ASP நெட்கோர் ஆத்தென்டிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆத்தென்டிகேஷன் ஸ்கீம் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது, ஏன்னா இதில் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது, அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அகைன் இம்ப்ளிமெண்ட் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இதை என்டர் கொடுத்துடலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. இங்கே போயிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா சம் டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஆப்ஷன் மானிட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்டென்ஷன் டாட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாகர் ஃபேக்ட்ரி, இது பார்த்தீங்கன்னா லாகிங் அப்படிங்கிறதுல இருக்குது. நெக்ஸ்ட் URL என்கோடர், ஸோ நேம் ஸ்பேஸ். ஸோ நம்ம நேம் ஸ்பேஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பேஸில் போயிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, லாகர் என்கோடர் கிளாக். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. இந்த மெத்தடை போயிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இனிஷியலாக நம்ம ஒரு டிஃபால்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் ஆத்தென்டிகேஷன் ரிசல்ட். இனிஷியலாக ஃபெயில்னு ரிட்டர்ன் பண்ணலாம், அப்புறமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எரர் ஏன் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அசிங்க்ரோனஸ் மெத்தட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து எரர் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட்லரை போயிட்டு நம்மளோட ஸ்டார்ட் அப் பேஜில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் சர்வீஸில். ஸோ சர்வீஸில் போயிட்டு சர்வீஸ் டாட் ஆட் ஆத்தென்டிகேஷன். ஓகே, இது வந்து நேமிங் வச்சு தான் ரிசால்வ் பண்ணோம். ஸோ நம்மளோட ஹேண்ட்லரோட நேம் இங்கே கொடுக்கணும். பேசிக் ஆத்தென்டிகேஷன் தான் நம்மளோட ஹேண்ட்லர் நேமு.
ஸோ அந்த நேம் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் ஸ்கீமா. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ஆதென்டிகேஷன் தான் வரும். ஓகே ஃபைன். ஓகே நல். ஸோ இந்த ஸ்கீமால என்ன நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஹேண்ட்லர் கிரியேட் பண்ணும்போதே, ஸோ ஆதென்டிகேஷன் ஸ்கீம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட்லரோட நேம் சஜஷனில் வரல, ஏன்னா நம்ம அந்த நேம் ஸ்பேஸ் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணணும். வெப் அப்ளிகேஷன் டாட் ஹேண்ட்லர் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸை மட்டும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிடலாம். பேசிக் ஆதென்டிகேஷன் ஹேண்ட்லர். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட்லரை போயிட்டு சர்வீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்புறம் நம்மளோட மெயின் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலரில் ஸோ இங்கே போயிட்டு இந்த ஆத்தரைஸுங்கிற ஆட்ரிபியூட்டை போயிட்டு மேலே ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு இந்த மெத்தட் வந்து ஹிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகே வெல், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட்லர் வந்து ஹிட் ஆகுது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஃபெயில் தான் கொடுத்துருக்கோம், இங்கே எதுவும் டீட்டெயிலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் கூட பாருங்கள், நமக்கு வந்து 401 தான் வந்திருக்கு. ஈவன் போஸ்ட்மேனில் கூட நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் ஹிட் ஆகுது. ஸோ 401 அன்ஆத்தரைஸ்ட் எரர் தான் நமக்கு வந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் இந்த ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடென்ஷியலை வெப் சர்வீஸுக்கு ஹெடர் மூலம் மட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம டைரெக்டாக பாஸ் பண்ண முடியாது, என்கோட் பண்ணி தான் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைட் யூஸ் பண்ணுறேன். இந்த சைட்டில் ஸோ என்னோட ஆக்சுவல் கிரெடென்ஷியலை கொடுத்துட்டு அதை நான் என்கிரிப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர், பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா அட்மின். ஸோ ரெண்டுக்குமே கோலன் வந்து இடையில யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் என்கோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இந்த வேல்யூ தான் ஆக்சுவலாக நான் ஹெட்டரில் போய் பாஸ் பண்ண போகிறேன். அப்புறம் போஸ்ட்மேன் போயிடலாம். போஸ்ட்மேனில் போயிட்டு இந்த மாதிரி ஹெட்டரில் நான் இது ஏற்கனவே ஆக்சுவலாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கீ ஆத்தரைசேஷன் அப்படின்ட்டு. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படிங்கிற கீவேர்டை வந்து ஃப்ரெண்டில் ஆட் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சதோ அந்த வேல்யூஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இன்புட் பாஸ் பண்ணுறோம். இந்த இன்புட்டை வந்து எப்படி நம்மளோட வெப் அப்ளிகேஷனில் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் கோடில். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு ஹெட்டரில் ஏதாவது வேல்யூஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ரிக்வெஸ்ட் டாட் ஹெட்டர் டாட் கண்டெய்னர் கீ ஸோ இந்த மாதிரி ஹெட்டரில் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறோம். சப்போஸ் வேல்யூ இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம இங்கேயே போயிட்டு எரர் மெசேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே வெல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டரில் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை நம்ம எடுக்கணும். ஓகே ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் கீ ஈக்குவல் டு ஆத்தென்டிகேஷன் ஹெட்டர் வேல்யூ. ஓகே இது கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணோம். system.net.http.headers ஆட் பண்ணோம். ஓகே ஃபைன், ஆட் பண்ணிட்டு பார்ஸ். ஸோ ஆக்சுவலாக எங்கேருந்து வேல்யூ வரும், ரிக்வெஸ்ட்டில் இருந்த வேல்யூஸ் வரும். request.header. ஸோ ஹெட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தென்டிகேஷன் கீழே என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஸோ ரன் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே இங்கே வேல்யூஸ்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கோம், இதை ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஹெட்டர் கீழே வேல்யூஸ் வந்திருக்கு பேசிக். அப்புறம் நம்ம வந்து என்கோட் பண்ணிட்டு நம்ம கொடுத்த அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நம்ம இங்கே போயிட்டு இதை வந்து டீகோட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் வந்து நம்ம கெட் பண்ணோம். கெட் பண்ணி தான் நம்மளோட ஃபர்தர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் வரக்கூடிய அந்த ஹெட்டர் கீ வேல்யூ போயிட்டு நம்ம பைட் ஆட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம பைட் ஆட் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஃப்ரம் base64 string underscore header key parameters.
ஓகே ஃபைன். இப்போ நமக்கு பைட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த பைட்ல இருந்து நம்ம அந்த என்கோடட் வேல்யூ வந்து கெட் பண்ணலாம். ஐ மீன் ஆக்சுவல் ஸ்ட்ரிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவல் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடென்ஷியல் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணோம். system.text encoding dot utf8 dot get string. அதில் போயிட்டு பைட்ஸ் வந்து இன்புட் ஆட் பாஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரெடென்ஷியலில் நமக்கு ஆக்சுவல் ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வரக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். எகெயின் நான் போஸ்ட்மேன்லேருந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஹெட்டர்ஸ் பைட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கில் பாருங்கள் அட்மின் யூசர் ஹைஃபன் அட்மின். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன கிரெடென்ஷியல் கொடுத்தோமோ அந்த கிரெடென்ஷியல் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவல் டேட்டா பேஸில் நம்ம வெரிஃபை பண்ணுறோம் இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குதா இல்லையாட்டு. ஸோ ரெக்கார்ட்ஸ் இருந்துன்னா நம்ம வந்து சக்ஸஸ் மெசேஜ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரெக்கார்டு இல்லைன்னா அதுக்கு ரிலவெண்டான எரர் மெசேஜ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதான் கான்செப்ட். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை நான் ஏற்கனவே என்டிடி ஃப்ரேம் ஒர்க்லாம் ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் வரும்போது ஸ்ட்ரிங்கில் டேட்டாஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கிரெடென்ஷியல் வந்து தனியாக தேவைப்படுது, யூசர் நேம் பாஸ்வேர்டு செப்பரேட்டாக தேவைப்படுது. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான கீவேர்டு பார்த்தீங்கன்னா கோலன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரேல பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஜீரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு இங்கே ஆட் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இந்த கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லேண்ட் டிபி அப்படின்னு ஒரு கண்டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் ஸ்பேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் போயிட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். private read only len db context. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே போயிட்டு இதை இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் context equal to ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரர் ரிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறோம். கண்டெக்ஸ்ட் டாட் டேபிள் யூசர். இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆர் டிஃபால்ட் நான் சிங்கிள் ரெக்கார்ட் தான். ஸோ யூசர் ஐடி ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய யூசர் ஐடி. ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து யூசர் டபுள் ஈக்குவல் டு நல். டபுள் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து எகைன் எக்ஸெப்ஷன் சினாரியோ தான். ஐ மீன் இட்ஸ் நாட் ஆதென்டிகேட்டட். user or password invalid. Okay fine. Next positive scenario. ஸோ பாசிட்டிவ் சினாரியோ வரும்போது நம்ம போயிட்டு சக்ஸஸ் மெசேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதென்டிகேஷன் ரிசல்ட் டாட் சக்ஸஸ். ஸோ இந்த சக்ஸஸில் என்ன நம்ம பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் டிக்கெட் வந்து இன்புட் ஆட் நம்ம பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே நம்மள்ட்ட யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம ஒரு டிக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணலாம்.
ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர் கிளைம்ஸ், கிளைம் டைப்ஸ் நேம். ஸோ இதுக்கு நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம், என்ன வேல்யூனா யூசர் டாட் யூசர் ஐடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டிக்கும் நியூ கிளைம் ஐடென்டிட்டி. ஸோ அதுக்கு இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைம்ஸ். ஸோ கிளைம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா டாட் நேம். ஓகே ஃபைன். ஸோ ஐடென்டிட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கிளைம் பிரின்சிபல். ஓகே, இதுக்கு இன்புட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தான். ஓகே ஃபைன். ஃபைனில் பார்த்தீங்கன்னா டிக்கெட். டிக்கெட் ஈக்குவல் டு நியூ ஆத்தென்டிகேஷன் டிக்கெட். ஸோ ஆத்தென்டிகேஷன் டிக்கெட்டில் போயிட்டு பிரின்சிபல் தான் ஃபர்ஸ்ட் இன்புட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா நேம். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிக்கெட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த டிக்கெட்டை போயிட்டு நம்ம சக்ஸஸ் மெசேஜில் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நான் கிளைம் டைப் நேம் யூஸ் பண்ணிட்டு யூசர் ஐடியை தான் நான் அதில் போயிட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூசர் ஐடி இல்லாமல் நீங்கள் எந்த வேல்யூஸ் வேணாலுமே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்ட்டு. ஓகே, again நான் போஸ்ட்மேன் போயிட்டேன். போஸ்ட்மேனில் போயிட்டு நான் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பாருங்கள் போஸ்ட்மேனில் போயிட்டு எனக்கு டேட்டாஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது வந்து பர்ஃபெக்டாக ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டேட்டாஸ் தான். நான் ஏன்னா கஸ்டமருங்கிற சர்வீஸ் தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் அந்த வேல்யூஸை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி விட்றேன். ஸோ இது வந்து ஒரு இன்வேலிட் டேட்டாவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க again 401 unauthorized error. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆத்தென்டிகேஷனுங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. பட் நம்மளோட ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ் ஆகும்போது சம் டேட்டாஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நான் இப்போ யூசர் ஐடி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு கண்ட்ரோலர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட நேம் பார்த்தீங்கன்னா நான் யூசர் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு நான் அந்த கெட் மெத்தட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே என்னென்ன நேம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குதோ அந்த நேம் ஸ்பேஸ் எல்லாமே நம்ம இங்கேயுமே ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், ஆட் பண்ணிட்டோம். அகைன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரைஸ் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஃபைன். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த கெட்டுங்கிற மெத்தட் தான் நம்ம ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சரியா? சம் கோட்ஸ் வந்து நான் கஸ்டமர் கண்ட்ரோலர்லேருந்து நான் காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லா யூஸரோட வேல்யூஸுமே இங்கே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. பர்டிகுலர் யூஸரோட வேல்யூஸ் மட்டும்தான் நான் வந்து எந்த யூஸரை வச்சு நான் ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கேனோ அந்த யூஸரோட டேட்டாஸ் மட்டும்தான் நான் ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ணணும். string.empty. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் யூசர் ஐடி. ஸோ ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிருக்கூடிய யூசர் ஐடி. ஓகே, again எரர் அடிக்குது. ஓகே ஃபைன். இங்கே போய்ட்டு ரிட்டர்ன் டைப்பை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபைன், இப்போ எரர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு இந்த யூசர் ஐடியில் வேல்யூஸில் எம்டியாக இருக்குது. இந்த வேல்யூஸை நம்ம எப்படி எடுக்கிறது? இந்த இன்புட்டெல்லாம் பாஸ் பண்ண போகிறது இல்லை. ஏற்கனவே நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணும்போது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா http context dot user dot identity dot name. ஸோ நம்ம ஸ்கீமாவில் ஏற்கனவே நேமில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் நம்ம டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டேபிளில் நமக்கு பாஸ்வேர்ட்லாம் இருக்குது. எந்த ஒரு சர்வீஸ்லையுமே நம்ம டேட்டாஸ் ரிட்டர்ன் பண்ணுறோன்னா இந்த கிரெடென்ஷியல் ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வாங்கிடலாம். யூசர். ஓகே ஃபைன்.
user dot password equal to string dot empty. இப்போ போயிட்டு return underscore user. ஓகே ஃபைன், நம்ம மெத்தட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட போஸ்ட்மேன் போயிடலாம். ஸோ இந்த முறை நம்மளோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா யூசர் ஓகே ஏபிஐ யூசர். இப்போ போய்ட்டு நான் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ஸோ 401 அன்ஆத்தரைஸ்ட். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இந்த வேல்யூ. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட கண்ட்ரோலர் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆகிட்டு அந்த யூசர் ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மின் யூசர் கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த அட்மின் யூசருங்கிற வேல்யூஸ் வந்து கரெக்டாக வருது. ஸோ ஹோப்லி ஃபர்தராக உள்ள லாஜிக்ஸ் ஒர்க் ஆக நம்புகிறேன். ஸோ இப்போ டேட்டா பாருங்கள், யூசர் ஐடி, நேம், பாஸ்வேர்டு மட்டும் எம்டி, அப்புறம் இமெயில், ரோல், ஜாப் ஐடி, என்ன டேட்டாஸ் நம்ம வச்சுருக்கோமோ அந்த டேட்டாஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஹோப்லி இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புறேன். இதில் ஏதாவது டவுட்ஸில் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே போயிட்டு யூஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து ஆட் பண்ணோம். ஒரு ஹேண்ட்லர் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த ஹேண்ட்லரில் போயிட்டு நம்ம ஆத்தரைசேஷன் ஹெட்டரில் வேல்யூ இருக்கான்னு பார்த்தோம். இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை நம்ம எடுத்துகிட்டு ஸோ நம்ம க்ரெடென்ஷியல் வந்து கெட் பண்ணோம். ஒன்ஸ் க்ரெடென்ஷியல் கிடச்சோன்னா ஆக்சுவலாக நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய டேட்டா எடுத்து வேலிடேட் பண்ணோம். ஆக்சுவலாக ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டி தான் நம்மளோட ஹேண்ட்லரில் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட்லரை போயிட்டு இங்கே சர்வீஸில் போயிட்டு ஆட் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் அப் பேஜஸில் தான் டாப்பில் போயிட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நேம் வச்சு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் கண்ட்ரோலரில் போயிட்டு இந்த மாதிரி ஆத்தரைஸ்ங்கிற ஆட்ரிபியூட்டை போயிட்டு எனேபிள் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்து இந்த ஹேண்ட்லருக்கு போகுது. ஹேண்ட்லரில் இருந்து வேலிடான மெசேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஆக்சுவல் டேட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு யூசர் கண்ட்ரோலர் ஒன்று பார்த்துருந்தோம். இது எதுக்காகனா ஸோ நம்ம என்ன வேல்யூ வந்து டிக்கெட்டில் ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸ் வந்து ஆக்சுவலாக கெட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் கெட் பண்ணோம். கெட் பண்ணிவிட்டு அந்த ஐடியை வச்சுட்டு நம்மளோட யூசர் இன்ஃபர்மேஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா JWT ஆத்தென்டிகேஷன் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.